த கோல்டஸ்ட் இவென்ட்ஸ் டன் பை அன் அனிமல் அப்படின்னு நடந்த சம்பவம் தாங்க இது. 1997ல ரஷ்யாவை சேர்ந்த விளாடிமிர் மார்கோவ்னு ஒரு வேட்டைக்காரன் ஒரு டைகருக்கு மேல எய்ம் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கான். பட் அந்த புலிக்கு மேல புல்லட் பட்ட உடனே அந்த டைகர் வந்து அங்க இருந்து ஓடிருச்சு காட்டுக்குள்ள. ஸோ இவன் என்ன நினைச்சிட்டான்னா, அது அடிபட்டனால பயந்து ஓடிருச்சுன்னு. பட் காயப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை பயங்கரமா இருக்குன்னு சொல்லுற மாதிரியே, இந்த டைகர் பயந்து ஓடல. அந்த வேட்டைக்காரன அவனுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணி பேக்லயே போயிருக்கு. போய் அவனோட கேபின், அதாவது அவன் தங்கி இருக்கக்கூடிய இடத்த ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே அது இருந்திருக்கு. ஸோ அங்க இருந்து அந்த வேட்டைக்காரன் வெளிய கிளம்புனத உடனே, அவனோட கேபின், அவன் வச்சிருந்த டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கு. அதோட நிப்பாட்டியிருந்தா பரவால்ல. அதோட அது ஸ்டாப் பண்ணல. அவரோட கேபினோட டோர் கிட்ட ஒரு சின்ன இடத்துல பதுங்கி இருந்திருக்கு. ஸோ வேட்டைக்காரன் போய்க்கிட்டு 2 நாள் கழிச்சு தான் வந்திருக்கான். 2 நாள் கழிச்சு வந்து டோர் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது, சைடுல பதுங்கி இருந்த டைகரு பாஞ்சு அட்டாக் பண்ணி குளோஸ் பண்ணிருச்சு. யோசிச்சு பாருங்களேன். 2 நாள் காத்திருந்து பகவத வரைக்கும் வெயிட் பண்ணி, சோறு தண்ணி கூட குடிக்காம அங்கேயே வெயிட் பண்ணி பழி வாங்கியிருக்கு. இததான் ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் ரிவெஞ்சஸ் இன் ஹிஸ்டரி பை அன் அனிமல்னு சொல்லுறாங்க. ஸோ இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஸ்பைரிங்கான, வேர்டான ஃபேக்ட்ஸ் கண்டென்ட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.